சொல்லுங்க மாமா. நல்லா இருக்கே ரேவதி. நான் நல்லா இருக்கேன் மாமா. நீங்க எப்படி இருக்கீங்க? அக்கா, குட்டி பையன், பிரியா எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. மாமா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்களே எனக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க. சந்தோஷமான விஷயம் தான் ரேவதி. குழந்தைக்கு நாளைக்கு பேர் வைக்க போறோம். அதுக்கு நீ கண்டிப்பா வரணும். அதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் மாமா. ஃபங்க்ஷன் எங்க வச்சிருக்கீங்க? நம்ம வீடு பக்கத்துல இருக்கிற கோயில்ல தாம்மா. அப்புறம் ரேவதி, நான் நேர்ல வந்து கூப்பிடலன்னு வருத்தப்படாத. புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல மாமா. நீங்க ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு எனக்கு ஃபோன் பண்ணதே பெரிய விஷயம். நேர்ல வரலனா என்ன, அவசியம் நான் வரேன் மாமா. சரிம்மா, வீடு பக்கத்துல இருக்கிற கோயில் தான். கண்டிப்பா வந்துரு. சரிங்க மாமா. ஐயோ போதோத, வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. அம்மா, அம்மா, என்னம்மா? நாளைக்கு செல்வ மாமா குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்களா? அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கோயில்ல தான் ஃபங்க்ஷனா. வர சொல்லி மாமா இப்பதான் ஃபோன் பண்ணாரு. நம்ம போயிட்டு வந்துடலாமா? ஏய், யார் குழந்தை ஃபங்க்ஷனுக்கு போறாங்கற? உங்க அண்ணன் குழந்தைக்கு நாளைக்கு குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்களா. சித்தி, நான் போவேணாமா? நீயே சொல்ற ஏன் அண்ணன்? அவ எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னானா? உனக்கு மட்டும் என்ன ஃபோன் பண்ணி சொல்றான்? அவன் உனக்கு ஃபோன் பண்ணா நீ போய்டுவியா? ஆமா, போவேன். உன்னை எப்படி கூப்பிடுவாரு? நீ என்ன கூப்பிடுற மாதிரியா நடந்துருக்க? ஓஹோ, அப்ப நான் பக என் பொண்டாட்டி உறவா? முதல்ல எனக்கு ஆகாதவன் கூட உனக்கு என்ன பேச்சுவார்த்தை? இந்த விஷயத்துல நீ என்ன கட்டுப்படுத்தவே முடியாது பாசு. எனக்கும் நல்லது கெட்டது தெரியும். நீ ஒண்ணு என்ன கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. பாருங்க அத்தை, என் பேச்சு கொஞ்சமாவது மரியாதை கொடுக்கறாளா? நீங்க மாமா பேச்சுக்கு எப்படி கட்டுப்பட்டு நடக்கிறீங்க? இவ மட்டும் ஏன் இப்படி என்ன எதிர்த்து பேசிட்டு இருக்கா? ஏண்டி இப்படி ஏட்டிக்கு போட்டியா பேசிக்கிட்டு இருக்க? மாப்பிள்ள சொல்றபடி கேட்டு நடந்துக்கோ. மா, உன் காலம் வேற ஏன் காலம் வேற. நீ அடிமைப்பட்டு கிடக்கிறத பார்த்துதான் நான் இப்படி வளரக்கூடாதுன்னு முடிவெடுத்து இப்படி பேசிட்டு இருக்க. அத புரிஞ்சுக்கோ. நீ என்னால உன்ன மாதிரி எல்லாம் பொறுத்துட்டு போக முடியாதுமா. ஏய், என்ன உன்னால பொறுத்துட்டு போக முடியாது? கட்டின புருஷனோட உனக்கு அந்த மெக்கானிக் புருஷ ஆயிட்டானா? ஆமா, உன்னை விட செல்வ மாமா பல மடங்கு பெரியவர் தான். உண்மையானவரு, நேர்மையானவரு, நல்ல பண்பாடு தெரிஞ்சவரு. உன்ன மாதிரி ஒரு மனுஷனுக்காக அந்த நல்ல மனுஷனோட உறவை என்னால தூக்கி போட முடியாது. செல்வம் செல்வன் அவன் புராணமே பாடிட்டு இருக்கே. அவனுக்கு இந்த குடும்பத்துக்கு ஆகாதுன்னு தெரியல உனக்கு. செல்வன் நல்லவன் மல்லவன் பேசிட்டு இருக்கே. அவனை போலீஸ் பிடிச்சு உள்ள வச்சிருக்காங்க, தெரியுமா உனக்கு? என்னப்பா சொல்றீங்க? செல்வ மாமா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? பாருங்க மாமா, என்னமோ கட்டின புருஷன் உள்ள போன மாதிரி இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அடிச்சி வாயை மூடு. அவர் உன்னோட அண்ணன். அப்பா, என்னப்பா ஆச்சு? மாமாவை ஏன் போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க? அந்த செல்வம் பையலும் அவன் கூடவே சுத்திட்டு இருப்பானே, ஒரு வீணா போன ஆட்டோக்காரன் சிவா. அந்த ரெண்டு பையலும் சேர்ந்துட்டு நேத்து நடு ரோட்ல ஒரு கால் டாக்ஸி டிரைவரை போட்டு அடிச்சிட்டு இருந்திருக்கானுங்க. அந்த நேரம் பார்த்தா அங்க ரவுட்ஸ் வந்து போலீஸ்காரங்க பார்த்துட்டு ரெண்டு பையலும் தூக்கி உள்ள போட்டுருக்காங்க. எதேச்சியா போலீஸ் ஸ்டேஷன் போனப்போ இவனுக்கு ரெண்டு பேரும் உள்ள உட்காந்துட்டு இருக்கானுங்க. சரி, நம்ம மாப்பிள்ளையோட அண்ணனாச்சேன்னு என்ன ஏதுன்னு விவரம் தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய செல்வாக்கு பயன்படுத்தி அவங்களை வெளியில விட்டுருக்கேன்னு நான் சொன்னப்போ அந்த பையன் என்ன சொன்னான் தெரியுமா? இவர் சொல்லி நான் வெளியே வர வேண்டியதில்ல, நான் உள்ளே இருக்கேன், கேஸ் போடுங்க, அப்படி இப்படி வீணாப்பி பேசிட்டு இருக்கான். அயோக்கிய பையன். உங்களை மாதிரி ஒரு தப்பான ஆளோட உதவியில அவர் வெளியே வர விரும்பி இருக்க மாட்டாரு. ஏன்னா அவர் ரொம்ப நல்ல மனுஷன். நல்ல மனுஷன் எதுக்கு ரோட்ல டாக்ஸி டிரைவரை போட்டு அடிச்சிட்டு இருக்கான்? காரணம் இல்லாம மாமா கோவப்பட மாட்டாரு. அந்த டாக்ஸி டிரைவர் ஏதாவது தப்பு பண்ணிருப்பான். பாத்தீங்களா மாமா, இப்ப கூட அவனை விட்டு கொடுக்காம தான் பேசிட்டு இருக்கா. ஆமா, நான் அப்படிதான் பேசுவேன். நல்லவங்க பக்கம் தான் நான் எப்பவுமே இருப்பேன். நல்லவங்களை என்னால விட்டு கொடுக்க முடியாது. போன நிறுத்து. ஏதோ புள்ளத்தாச்சி புண்ணாச்சி நினைச்சு பொறுமையா இருந்தா ஓவரா பேசிட்டு இருக்க. அந்த செல்வம் பையன் ஆரம்பத்துல எனக்கு எதிரே திறந்துட்டு இருக்கான். அன்னைக்கு பாராட்டு விழாவில் வச்சு அசிங்கப்படுத்தினான், போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அவமானப்படுத்தினான். அப்படிப்பட்ட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எங்க பேச்ச மீறி நீ போன, என் சுயரூபத்தை நீ பார்க்க வேண்டியிருக்கும். எந்த ஃபங்க்ஷனுக்கு நீ போக வேண்டாம். டாக்டர் சொன்னபடி மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு ஒழுங்கா புள்ளைய பெத்து கொடுக்குற வழியே பாரு. போவேல சொல்றல, போ. அப்பா சொல்றாருல, மேல போ. போ. ஏய், ஒழுங்கா மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிடறா, டானிக் சாப்பிடறான்னு பக்கத்துல இருந்து கவனிச்சுக்க. போ. மாமா, ரேவதி உங்க பேச்சுக்கு மட்டும்தான் பயப்படுறா. சரி மாமா, நீ போய் டாக்குமெண்ட் எடுத்துட்டு வாங்க. எந்த டாக்குமெண்ட் மாமா? என்ன மாப்பிள்ள, மறந்துட்டீங்களா? அஷ்டமி நவமி எல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல? இல்ல மாமா, அது வந்து. என்ன மாப்பிள்ள, என்ன பிரச்சனை? ஏன் தயங்குறீங்க? போய் டாக்குமெண்ட் எடுத்துட்டு வாங்க. அங்க ப்ரொமோட்டர்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்கல்ல. தப்பா எடுத்துக்காதீங்க மாமா, நானே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம்னு நினைச்சேன். நேத்து என்னமோ எனக்கு திடீர்னு மனசு ஒரு மாதிரி சங்கடமாவே இருந்தது. அதனால ஜோசியம் பார்த்தேன்.
அவர் வேற இன்னும் 1 வருஷம் 6 மாசத்துக்கு நேரமே சரியில்லை. அதனால இந்த நேரத்துல சொத்தை வாங்கவோ விற்கவோ வேணான்னு சொல்லிட்டாரு. சோசியக்காரங்க அப்படிதான் தம்பி, எதையாவது சொல்லி கொலை போட்டுருவாங்க. அவங்க பொழப்பு போட வேண்டாமா? அதை விட்டு தள்ளுங்க தம்பி. அண்ணன் புறமுட்ட பேசி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ரெடியா இருக்காங்க. நீங்க டக்குனு கிளம்புங்க தம்பி. இல்லைங்க, அவரு எங்க குடும்ப ஜோசியரு, தப்பா எதுவுமே சொல்ல மாட்டாரு. அதான் ஒரே யோசனையா இருக்கு. மாப்பிள்ள, ஜோசியம் தான் காரணமா இல்ல வேற ஏதாவது காரணமா? இல்ல, உங்களுக்கு பிடிக்கலன்னா ஆரம்பத்திலே சொல்லிருக்க வேண்டியதானே? நான் இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணதுக்கு அப்புறம் இப்படி பேசினா என்ன அர்த்தம்? என்ன மன்னிச்சிருங்க மாமா, ஜோசியர் சொன்னதுதான் காரணம், வேற எந்த காரணமும் கிடையாது. ஒரு 1.5 வருஷம் போட்டுமே மாமா, ப்ளீஸ் மாமா. என்ன மாப்பிள்ள இப்படி பண்ணிட்டீங்க? நான் இப்ப ப்ரமோட்டர்ஸ்க்குலாம் என்ன பதில் சொல்றது? ப்ளீஸ் மாமா, ப்ரமோட்டர்ஸ் கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க. இன்னைக்கு கடைக்கு வர நிறைய சரக்கு வந்திருக்கு. நான் போய் தான் கணக்கு பார்க்கணும். உடனே கிளம்பிட்டுமா மாமா? சரி, நீங்க போங்க. வரேன் மாமா. அண்ணே, என்னண்ணே மாப்பிள்ளை இப்படி பண்ணிட்டாரு? நேர கால சரியில்லைன்னு சொல்லும்போது நாம என்ன பண்ண முடியும்? சரி விடு, பாப்போம். கொஞ்சம் இருப்பா. வாம்மா, வா. காவியா. அப்பா. ஓ அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. கவின் அங்கிள் வாங்க. மார்ச்சனா உட்காருங்க. இப்பதான் சித்தி பார்க்க வந்தியா? எப்படி இருக்க காவியா? நல்லா இருக்காங்க. என்னம்மா? வாங்க சம்பந்தி. வணக்கம். வணக்கம் சம்பந்தி. வாமா, உட்காருங்க. வாங்க. நல்லா இருக்கீங்களா சம்பந்திமா? இருக்கோம். அப்புறம் சம்பந்தி, என்ன திடீர்னு வந்து இன்ப அதிர்ச்சி கொடுக்குறீங்க? எல்லாம் நல்ல விஷயம்தான். அர்ச்சனா, நீயே சொல்லுமா. குழந்தைக்கு நாளைக்கு பேர் வைக்கிற விசேஷம் வச்சிருக்கோம். உங்களெல்லாம் அழைக்கத்தான் வந்தோம். நல்ல விஷயம்தான், கண்டிப்பா வந்துடுறோம். காவியா, நீயும் உன் வீட்டுக்காரரும் கண்டிப்பா வந்துடணும். என்னக்கா நீ? என் செல்ல குட்டிக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு நான் வராம இருப்பேனா? கண்டிப்பா வந்துடுறேன். அதுவும் என் செல்ல குட்டியை நேர்ல வந்து கூப்பிட்டுருக்கான். என்னோட செல்லம். உன் அக்கா பெத்த குழந்தைய நீ கொஞ்சிக்கிட்டு இருக்க. நீ பெத்து கொடுக்கற குழந்தைய நாங்க எப்பதான் கொஞ்ச போறோம்னு எங்களுக்கு தெரியல. இவளுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணவங்களா குழந்தை பெத்து மொட்டை அடிச்சு காதும் குத்திட்டாங்க. ஆனா இவளுக்கு தான் ஒண்ணுத்தையும் காணோம். ஊர் உலகத்துல இத்தனை நாளாயும் உன் மருமக வயித்துல புழுப்பூச்சி இல்லையேன்னு போற பக்கம் எல்லாம் கேக்குறாங்க. பதில் சொல்லி மாளல. மரகதம், எந்த நேரத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாதா உனக்கு? இப்ப நான் அப்படி என்ன தப்பா பேசிட்டேன்? இதோ அவ அக்கா குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு கூப்பிட வந்திருக்கா. இவ தங்கச்சி கல்யாணத்துக்கு முன்னாடியே அம்மாவாயிட்டா. ஆனா இவ ஒண்ணுமே இல்லாம சும்மா தானே இருக்கிறா. இவ கூட பிறந்தவங்க எல்லாம் குழந்தை பெத்துக்கிறாங்க. இவளுக்கு அந்த பாக்கியம் இல்லனா இவளுக்கு என்ன குறைன்னே தெரியலையே. போதும், நிறுத்துங்க சம்பந்தியம்மா. நாங்களும் ஒவ்வொரு தடவையும் இந்த வீடு தேடி வரும்போது எங்களை ஏதாவது ஒரு விதத்துல அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. நாங்களும் எவ்வளவு நாளைக்கு தான் பொறுமையா இருக்க முடியும்? அப்பா ப்ளீஸ் பா, கோவப்படாதீங்க. நீ சும்மா இருமா. இவ்வளவு நாளா பொறுமையா இருந்ததே போதும். பாத்தீங்களாமா? இஸ் திஸ் தி வே டு பிஹேவ்? எப்பவுமே டென்ஷன் ஆகுது அங்கிள் கூட. நீ டென்ஷனா பேசிட்டாரு. இதான் நீங்க வீட்டுக்கு வரவங்க கிட்ட நடந்துக்கிற முறையா? இப்ப நான் என்னடா தப்பா பேசிட்டேன்? நான் என்ன முறை தவறி நடந்துக்கிட்டேன்? கல்யாணம் ஆகி இத்தனை நாள் ஆகியும் இவ வாந்தி எடுக்கல, ஒரு குழந்தைக்கு தாய் ஆகலன்னு ஊர் உலகெல்லாம் கண்டபடி பேசுது. அதத்தானே நான் சொன்னேன். நீ வேணா ஏன் வாய மூடலாம், ஊர் வாய மூட முடியுமா? என்ன பேசுறீங்க நீங்க? குழந்தை பிறக்கலன்னா அது பொம்பளைங்க கிட்ட மட்டும்தான் குறை இருக்கணுமா? ஏன் உங்க பிள்ளை கிட்ட இருக்க கூடாதா? என்னப்பா பேசுறீங்க நீங்க? எந்த சூழ்நிலையிலையும் பொறுமையும் நிதானத்தையும் தவற விடாதவர் நீங்க. உங்க வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வரலாமா? இதுக்காக தான் வீடு தேடி வந்தீங்களா? நீங்க சொன்ன வார்த்தைக்காக முதல்ல இவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. காவியா, can you please keep quiet? அங்கிள் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? குழந்தை பிறக்கலனா பொம்பளைங்க மட்டும் தான் காரணமா இருக்கணுமா? ஏன் ஆம்பளைங்களுக்கு குறை இருக்காதா? டேய், என்னடா பேச்சு பேசுற? ஒன்ன சொல்லி குத்த இல்ல. இவ உன்னை அந்த அளவுக்கு மயக்கி வச்சிருக்கா.
என் வீட்டு படியேறி வந்து என்கிட்டயே என் பிள்ளைய பத்தி குறை சொல்றீங்களா? முதல்ல சொன்ன வார்த்தைக்கு மன்னிப்பு கேளுங்க. ஆமாப்பா, நீங்க மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். மன்னிப்பு கேளுங்க. காவியா, அப்படி என்னம்மா நான் தப்பா பேசிட்டேன்? என் கண்ணு முன்னாலேயே நீ குழந்தை பெத்துக்க முடியாதவங்கிற ரீதியில பேசிட்டு இருக்காங்க. அதை என்னால எப்படிம்மா தாங்கிக்க முடியும்? அப்பா, இப்ப நீங்க மன்னிப்பு கேட்க போறீங்களா இல்லையா? என்ன காவியா நீ? நானும் அப்பல இருந்தே பாத்துட்டு இருக்கேன். பெத்த தகப்பன் கூட பார்க்காம அப்பாவை மன்னிப்பு கேட்க சொல்ற நீ? அப்பா பேசுனதுல என்ன தப்பு இருக்கு? உன் மாமியார் பேசுனது மட்டும் சரியா? குறை பொம்பளைக்கு மட்டும் தான் இருக்குமா? ஆம்பளைக்கு இருக்காதா? ஐயோ அக்கா, நீ விவரம் புரியாம பேசாத. உண்மையிலேயே என்கிட்ட தான் குறை இருக்கு. என்னால குழந்தை பெத்து கொடுக்க முடியாது. காவியா, ஆத்திரத்துல அறிவு கட்டத்தனமா பேசாத. ஷட் அப். இல்ல சரி, என்ன தடுக்காதீங்க. உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு. சொல்லிதான் ஆகணும். நடந்த ஆக்சிடென்ட்ல நான் தாயாகிற பாக்கியத்தை பொண்ணுங்கிட்டுதான் கடவுள் எனக்கு உயிர் கொடுத்திருக்காரு. என்னால ஒரு உயிரை வயித்துல சுமக்க முடியாது. எனக்கு தாயாகிற பாக்கியம் இல்ல. என்கிட்டதான் குறை இருக்கு. காவியா, அப்பாவை மன்னிப்பு கேட்க வைக்கணுங்கிறதுக்காக தானே அனாவசியமா பழைய ஓமையில போட்டுட்டு இருக்க? ஐயோ அப்படி இல்லக்கா, உண்மை இதுதான். டாக்டர்ஸ்லாம் கைவிட்ட கேஸ்னா என்னால குழந்தை பெத்துக்க முடியாது. Can you please stop it, காவியா? இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. என்னோட குறைய மறைக்கணுன்றதுக்காக எதுக்காக உன் மேல பழி போட்டுக்கிற? சரி, என்ன சொல்றீங்க? இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றேன். நடந்த அந்த ஆக்சிடென்ட்ல உண்மையிலேயே குழந்தைய பெத்துக்கிற தகுதியை இழந்தது நான் தான். சரி, என்ன சொல்றீங்க? போதும், இத்தனை நாள் மறைச்சு வச்சிருந்த எல்லாமே போதும். இப்போது எல்லாருக்கும் உண்மை தெரியட்டும். டேய், என்னடா சொல்ற? அவளை காப்பாத்துறதுக்காக பழைய ஓ மேல போட்டுக்கிறியா? நோ மாம், இதான் உண்மை. நடந்த ஆக்சிடென்ட்ல பாதிக்கப்பட்டது நான் தான். இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசை கொடுக்கிற தகுதி எனக்கு இல்ல. அதுக்காக நான் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அங்கிள், நீங்க யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க தேவையில்லை. எப்ப பார்த்தாலும் குழந்தை பெத்து தரலன்னு காவியாவை திட்டிட்டு இருந்தியே, இப்ப பாத்தியா குறை நம்ம பிள்ளைகிட்ட தான் இருக்கு. ஐயோ இல்ல மாமா, குறை என்கிட்ட தான் இருக்கு. போதுமா, உன் புருஷனை காப்பாத்தணுங்கிறதுக்காக நடிக்காதம்மா. எந்த ஒரு ஆம்பளையும் தாங்கிட்ட தான் குறை இருக்குன்னு ஒத்துக்க மாட்டான். ஆனா என் பையன் ஒத்துக்கிட்டான். சம்பந்தி, நீங்க சொன்னதான் உண்மை. என் பையன்கிட்ட தான் குறை இருக்கு. நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். சம்பந்தி, நான் ஏதோ பேச்சு வாக்கில் ஒரு வார்த்தையை விட்டேன். ச்சே, அது இப்போ உண்மையாயிடுச்சே. காவியா, மாப்பிள்ளை மனசொடிஞ்சு போயிருக்காருமா. நீ போய் அவருக்கு ஆறுதல் சொல்லு. கடவுள் இருக்கார், எல்லாம் நல்லபடியா நடக்கும். அர்ச்சனா, வாமா போலாம். வரேன் காவியா. காவியா, காவியா, what is this? Get up. Get up, காவியா. காவியா, get up. எதுக்காக உங்க மேல இப்படி ஒரு பழியை போட்டுக்கிட்டீங்க? Because I love you, காவியா. இதுக்கு நான் என்ன கைமாறு பண்ண போறேன்? எதுவுமே வேண்டாம். அன்பு ஒண்ணு மட்டுமே போதும்.
இதான் மச்சான் வண்டி. நீ பார்த்துட்டு இரு, நான் பார்ட்டியை கூட்டு வந்துடுறேன். வணக்கம் சார். வாப்பா. சார், நான் சொன்னேன்ல பார்ட்டி, என் ஃப்ரெண்டு செல்வம் மெக்கானிக்கு கார் பார்க்க வந்திருக்காரு. அப்படியா? லட்சுமி, அந்த கார் சாவி கொண்டாமா. கொண்டு வரேன். எந்த வருஷத்து வண்டி சார்? 2008 தான். குடுமா, இந்தாங்க பாருங்க. இந்த எப்படி இருக்குன்னு பாரு. சார் வண்டி என்ஜின்லாம் நல்லாதாங்க இருக்கு, இருந்தாலும் உள்ளுக்குள்ள நிறைய வேலை இருக்கு. என்ன வேலை சார் எதிர்பார்க்குறீங்க? ரொம்பலாம் எதிர்பார்க்கல, 50,000 வந்தா போதும். 50,000 ரூபாய்? தப்பா எடுத்துக்காதீங்க சார், வண்டி 50,000 ரூபாய் அளவுக்குலாம் போகாது. நான் வண்டியை வாங்கி சொந்தமாக வச்சுக்க போகிறதில்ல. நானும் வண்டியை ரெடி பண்ணி தான் கைமாற்றணும். வண்டி கண்டிஷனை பார்த்தா நிறைய செலவு இருக்குது போல இருக்கு. 50,000 ரூபாய்லாம் போகாது. ஒரு 40,000 பண்ணால் பரவாயில்ல. ஏற்கனவே 45 கேட்டாங்க, தரமாட்டேன்னு சொல்லி அனுப்பிட்டேன். நீங்க என்ன 40 கேக்குறீங்க? டேய், வண்டி கண்டிஷன்லாம் பார்த்தா 45 ஓகேன்னு தோணுது. பேசாம அதே விலையை கேட்டுப்பாரு. இல்லைடா, வண்டியில் கை வச்சா ஒரு 10-20 ரூபா செலவு இருக்கு. 45 ரூபாய்லாம் கட்டுப்படி ஆகாது. அதான் 40,000 ரூபாய் வாங்கிக்கலாம் சார். என்னப்பா 45 கேட்டாங்க, அவங்களே தரமாட்டேன்னு சொல்லிட்டேங்கிற. நீ என்னடா 40-40னே கேட்டுட்டு இருக்க? சரி பரவாயில்ல சார், உங்களுக்கு கட்டுப்படி அவ்வளோனா விட்டுருங்க. நான் வண்டிக்கு நியாயமான விலையை தான் சொன்னேன். பரவாயில்ல இருக்கட்டும். சரிடா, வேற வண்டி பார்த்துக்கலாம். இந்தாங்க சார்.